மகா வெரி குட், அவ்வளோதான். கிளச்சை பிடிச்சி பிரேக் பிடிச்சி நியூட்ரல் பண்ணிட்டீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் சரி. ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிங்கன்னா சரி. எனக்கு வேண்டாம் சார், நீங்கள் சாப்பிடுங்க. கிளச்சில் தான் ஓட்டணும், எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. சரிங்களா? எக்ஸைட் நமக்கு எப்போ தேவை அப்போ மிதிச்சுக்கலாம். போகலாங்களா? போகலாம். கிளச்சை விட்டிங்கன்னா தப்பு. ஃபஸ்ட்டு கிளச்சில் தான் கால் எடுக்கணும். கிளச்சை கொண்டாந்து 1 2 3 நிறுத்துங்க. அவ்வளோதான், போகுதுங்களா? அதை மறக்காதீங்க. ஸ்டடி பண்ணிக்கங்க. ஸ்டடி பண்ணி நம்ம ரோட்டில் போகணும். அவ்வளோதான். லைட்டாக எக்ஸைட் கொடுத்தீங்க வண்டிக்கு. பயப்படாது, லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. இன்னும் கொஞ்சம். இப்போ எத்தனை கியர் போட்டுருக்கணும்? நம்ம ரோட்லேயே போகலாம். இப்போ அந்த மிரரில் ஏதாச்சும் கார் விடுதான்னு பாருங்கள். இல்லைங்க, மெதுவாக அந்த ரோட்டுக்கு போய்ங்க. மெதுவாக அப்படியே அந்த ரோடு இல்லை, நீங்கள் எப்படி மெதுவாக போனீங்கன்னா அந்த 2 வீலர்காரங்க ஆஃப் ஆயிடுவாங்க. அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடுங்க. அவ்வளோதான். அந்த 2 வீலர் விடாதீங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸ்டடி பண்ணிங்க. நீட்டாக போதுங்களா? அதுக்குள்ளே என்ன பையன் உங்களுக்கு வேலை முடிஞ்சதில்ல. மூணாவது கீழே போட்டுக்கணுங்களா? குறுக்க வராங்கலாம் பயப்படாதீங்க. நீங்கள் உங்களால் பிரேக் பிடிக்க முடியுமில்ல, நம்பிக்கை இருக்குல்ல? ரைட், இப்போ போயிட்டே இருங்க. பிரேக் பிடிச்சிக்கு, கிளச்சை பிடிச்சிக்கு. 3வது கிளச்சில் கால் எடுக்காதீங்க. 3வது கீரில் வந்தால் இப்போ 2வது கீர் போட்டுக்குங்க. போகலாம். நான் சொல்கிறது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதையும் மெயினில் வச்சுக்கோங்க. போகலாம். நேற்று கார் ஓட்டினீங்களா? நேற்று கிளச் விட்றாத பயந்துட்டே இருக்கிறேன். இதோட நம்ம சரி பண்ண தனியாக வேணும் ட்ரை பண்ணிக்கோ. அந்த காட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கீரெல்லாம் போட்டு அந்த ஆஃப் ஆகிறதுக்கு தான் நான் கேட்டுட்டே இருந்தப்பா. ஆஃப் ஆகி போயிட்டுப்பா, டக்குனு கிளச்சும் டக்குனு எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு காலையில் ஓட்டாமல். சரி, அந்த பயம் போகணும் என்ன, சரி நான் தனியாக இது பண்ணுறேன். கொஞ்சம் பாருங்கள், அது ஆள் கூட இருக்கிறனால தான் நான் எதிர்பார்க்குற சப்போர்ட்டை இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு அப்படின்னு சொன்னால் சரிட்டு நின்றுட்டாரு. சரி, நான் நீ அங்கே போய் நிறுத்திட்டு வரேன்னா வரல, ஆளை காணோம். அப்புறமே யூடியூப் ஓட்டம் நீங்கள் வேணா நீ போய் திருப்பிட்டு வா. அப்போ என்னப்பா லைட்டாக கிளச் வந்து லைட்டாக ஏஃப் வச்சுருலப்பா வந்து பிரேக் கொஞ்சம் கச்சனை அமைச்சுட்டேன் வந்துட்டேன். அப்புறம் என்ன அப்போ இந்த டேவியர் தான் பிரேக் உங்கள் கையில் தான் காலில் தான் இருக்குதா? நீங்கள் தான் பிரேக் பிடிச்சி ஒரு செகண்ட் நின்றுருக்கணும். அவர் முக்கால்வாசி ரோடு வந்துட்டார். அங்கே டிவைட் இருக்குங்கட்டு அவங்க வந்தது உங்களுக்கு தெரியல. அங்கே அந்த பேரிகார்டு இல்லைன்னா ஒரு செகண்ட் நிறுத்திடுங்க. ஏன்னா அவர் முக்கால்வாசி ரோடு வந்துட்டாங்க.
டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா போயிடலாக்கா. டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா மறுபடியும் நிறுத்தி பிரேக் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கீர் போட்டு தான் போகணும். சரிங்களா? இப்போ யாரும் இடையூறு இல்லை, அதனால் நம்மளோட பிடிச்சிக்கணும். அது கொஞ்சம் பயம் போகிறக்காக வண்டி எடுத்தேன், எடுக்க மாட்டேன்ட்டேன். ஐயோ தப்பெல்லாம் இல்லை, நீங்கள் ஓட்டுங்க. வந்துட்டு இப்படியே இருந்தேன்னா அப்புறம் வேற கூட கலந்துட்டே இருப்பேனா. ரிப்பீட்டடாக ஓட்டினா தான் பயம் போகும். பாப்பா அது ஓல்டு பேர் கடைசியாக ஃபோன் பண்ணிப்பேன், அந்த நம்பருக்கு கூப்பிடு. சிவான் இருக்கும் பாரு. வண்டி நிறுத்திட்டாங்க. பிரேக் அடிச்சு நிறுத்தினா நிறுத்திக்கலாம். கீர் எத்தனை கீர் போட்டுக்கணும்? நிறுத்திட்டோம். இன்னும் எத்தனை கீர் போடணுங்க? போகலாங்க. எத்தனை கீர் போட்டுக்கணும்? நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். 9500 மறுபடியும் 9500. வீடியோ ஓடிட்டு அது ஓடிட்டு அதே நம்பர் தான் வந்து 96 வருது. அந்த நம்பர் கூப்பிடு. கீர் ரேஸ் கம்மி பண்ணிருக்கோமாக்கா? கீர் கம்மி ரெண்டாவது கீர் போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ராஜண்ணா. அண்ணா நம்ம அங்கே கோ நிற்கிதுல, டெஸ்டன் கோ, அதில் லெஃப்ட் சைடு மிரர் மட்டும் இருக்குமா? சரி ரைட்டு, ஒரு அரை மணி நேரம் வரேன். ஃபோர்டு ஃபேஸ்டாவா? அடி ஃபேஸ்புக்கில் போய் மார்க்கெட் பிளேஸில் அடி மூலாக்கி போடு. முன்னால் போகுது அங்கே. பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும், கீரை டவுன் பண்ணிக்கணும். நேரம் செகண்ட் டக்குன்னு ரெண்டாவது கீர் போட்டு ஓடிடணும். அந்த நம்ம இவங்களெல்லாம் விட்டு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இவங்களெல்லாம் விட்டு நம்ம தப்பிச்சு ஓடுறதுக்கு என்ன வழிங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம அங்கே லெஃப்ட்டு போகணும். பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டாக நான் சுற்றிட்டு மறுபடியும் நம்ம ஜெட்டி வேலையை வந்துடலாம். சரிங்களா? அப்படியே லெஃப்ட் வந்துடுங்க. நம்ம லெஃப்ட்டு போகணுக்கா, நம்ம நேராக போயிட்டுருக்கோம். கரெக்டாக? அதான் நம்ம நின்று தான் வந்திருக்கணும். இப்படி அதோட டிவைடை பிடிச்சி போயிடலாம். இது வண்டி இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. வண்டி இருந்தால் நமக்கு இன்னும் ப்ரெஷர் ஆகிடும். கரெக்டாங்களா? ஆமாம்.
தேர்டு செகண்டு அவ்வளோதான். நமக்கு நிறுத்திட்டா ஃபஸ்ட்டு கீர். மேக்ஸிமம் செகண்டு தேர்டு மேலே வரணும் கீழே வரணும் மாற்றி போட்டுகிட்டே இருக்கணும். நின்றுட்டா ஃபஸ்ட்டு கீர் போட்டுடணும். வாய்ப்பு கிடைக்கும்போது 4-5 போட்டுக்கலாம். கிடைக்கும்போது கிடைச்சா பார்த்துக்கலாங்கிற மாதிரி. கிடைச்சா பார்த்துக்கலாம். அவ்வளோ நிறுத்திட்டாங்க. கிளச்சை பிடிங்க, பிரேக்கு பிடிங்க, நின்றுட்டா மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு போகலாம். வெடுக்குன்னு எடுத்து ஆஃப் ஆயிடும். நீங்கள் எக்ஸைட் மிதிக்கிறீங்க, நான் கிளச்சை பிடிச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு கீருக்கே வேலையில் நீங்கள் செகண்ட் கீர் போட்டீங்க. அதாவது எக்ஸைட்டை மிதித்து ஓட்டாதீங்க. கிளச்சில் ஓட்டுங்க. கிளச்சை 1 2 3 நிறுத்துங்க. 3 நிறுத்துங்க. போகுதா? இப்போ போகும்போது இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இப்போ 2வது கீர் டக்குன்னு எக்ஸைட்டில் ஓட்டணும்னு நினைக்காதீங்க. தாங்க பின்ன வச்சுக்கணுமா? நம்ம அந்த ரவுண்டான சுற்றி வரோம். அங்கே போய் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கங்க. அப்படியே சுற்றி வெளியே போகிறோம். ஆமாம், எக்ஸைட்டி கால் போயிடாதீங்க. இந்த ரோட்லேயே போடலாம். இதுலேயே போகலாம். போயிடுச்சுன்னா நேராக போயிடலாம். ஓகேங்களா? நம்ம ரோட்லேயே போனாங்க. வண்டி வாங்கணும். நாகூர் இனோவா 2005 விலைக்கு வந்துருக்கு. வாங்கணும். அக்கா எத்தனாவது கீர் போட்டுக்கணும் அக்கா? 3வது கீர் போட்டுக்கணும்லக்கா. நம்ம 2வது கீர்லேயே போயிட்டுருக்கோம். கரெக்டாக நான் கேட்டதுக்கு தான் 3வது கீர் போட்டீங்க. 2லேயே போயிட்டு இருக்கீங்களா? இல்லை புரியல. கீரை பற்றியே யோசிக்கலடா. இத்தனை பேர் போகிறாங்கடா, நீ வேற கொஞ்சம் அமைதியாக இருடா. ஏன்டா தொணன்னு பேசிகிட்டே வரங்கிறீங்களா? ரிலாக்ஸாக ஜாலியாக இருங்க. நீ வேற வாங்க திறந்தா மூடவே மாட்டேங்கிறடா. டே சொல்லுங்க அக்கா, அப்படிதானக்கா? இண்டிகேட்டர் போடுறத விட நம்ம கொண்டு போய் பின்னாடி நிதானமாக நிறுத்தணும். நமக்கு முன்னாடி இன்னும் 10 வண்டி நிற்கிது. என்ன கீர் என்ன பண்ணிருக்கணும்? அப்படியே போயிடலாம். அவ்வளோதான். அப்படியே அவங்களோட போயிடலாம். 10ஓட 11 ஓடுறதா மரியாதை. புச்சலி தரணும். கரெக்டுங்களா? 10 பேர் போனால் எப்படின்னா நம்ம வாட்டுக்கு ஓடி வந்துட்டோம். அது வாட்டுக்கு சிரமப்படாம அழகாக வந்துச்சுல்ல. நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணி முன்னால் வந்து பின்னால் வந்து நம்மளும் சிரமப்பட்டு அவங்களும் சிரமப்பட்டு எதுக்கு அவ்வளோ வேலை செய்யணும்? பின்னாலே போகலாம். தப்பே கிடையாது. உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு வந்துட்டு ஏமா இப்படி போனாருனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி போய்க்கணும்னு சொல்லிடுங்க. சரிங்களா? வச்சுக்கோ. ஓட ஆஸ்பெக்ட். இக்கோ. நல்லா இருக்கு.
இதெல்லாம் பிராடு. கீரேஸ் கம்மியாக இருக்கணுமாக்கா? அதை மறக்காதீங்கக்கா. நம்ம எத்தனை கீழே போகிறோம். ஸ்லோவாகும்போது நம்ம வந்து தங்க லைனில் இரு. தங்கம், ஹலோ, எனக்கு ஒரு 350 ரூபா ஜிபே பண்ணி விட்டு செட்டிவேலிங் குரூப்பில் போட்டிருந்தாங்க. அது போக இது என்னோட ஆஃபீஸ் நம்பருக்கு ஒரு ஈஸி பண்ணி விட்ருமா? ஓகேம்மா. சொல்லுங்க ரியாஜ் பாய். பையனுக்கா மௌத்தானவனுக்கா 2000 கிலோ போட்டுருக்கோம். அது ஃபேமிலி இஷ்யூ மாப்பிள்ள. இவன் பையன் சரக்கு ஜாஸ்தி. ஆமாம் ஆமாம், சமீப காலமாக கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கு. ஆமாம் ஆமாம், அதனால் பையன் சின்ன பையன் தான். 26 வயசு தான் ஆகுது, 25 வயசு தான் ஆகுது. கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. 2 குழந்தைங்க. எப்பவுமே சொல்லிட்டு இருப்பானாமா எல்லாத்துட்டையும், எப்போ என் பொண்டாட்டி பார்த்துக்கோ, பிள்ளையை பார்த்துக்கோ, ஃபேமிலியை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் சொல்லிகிட்டே இருப்பான் அடிக்கடி. அக்கா அந்த ரோடு போயிட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பானாமா. ஆமாம்மா, நீ சாயந்தரம் 6 மணிக்கு தூங்கினானாமா. 6 மணிக்கு தூங்கினோன்னா வெளியெல்லாம் பார்த்துருக்காங்க, இங்கே கிடைக்கல. வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க, 11 மணிக்கு தட்டியிருக்காங்க. பையன் கதவை திறக்கலை, தூங்கிட்டு இருப்பானாட்டுன்னு விட்டுட்டாங்க. மறுபடியும் 12 மணிக்கு வந்து இதுக்கு மட்டும் தட்டி பார்த்துருக்காங்க, அப்பவும் திறக்கலை. உடச்சி பார்த்துருக்காங்க, தொங்கிட்டு இருந்துருக்கான். ஐயா பண்ண முடியாது. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலையாம்மா, ஜிஹெச் தான் இருக்காங்க. இதில் பாட்டு சொல்லுங்க. தாராளமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தைரியமாக போய் நில்லுங்க. மறுபடியும் நிறுத்துங்க, மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட் கீர் போடுங்க, போகலாம். மறுபடியும் அந்த 1 2 3 நிறுத்தணும். ஃபஸ்ட்டு கிளச்சை 1 2 3 நிறுத்துங்க. டக்குனு போட்டு 1 2 3 கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், பிரேக் விட்டுருங்க. டக்குனு எக்ஸிலேட்டர் கொடுத்து டக்குனு 2வது 3வது கீர் போட்டு ஓடிடணும். நம்ம ஏன் நிறுத்துகிறோம்னா, நம்ம இங்கே இடைஞ்சல் இருக்குன்னு நிறுத்துகிறோம். இடைஞ்சல் இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஓடிடணும். போகலாம். வேலைக்கார் நின்ட்டார், அப்படியே ஓடிடுங்க. அப்படியே அந்த ரோட்டுக்கு அப்படியே ஓடிடுங்க. இந்த ஆட்டோக்கு தான் அப்படியே அந்த ரோட்டுக்கு ஓடிடுங்க. மெதுவாக போடுங்க. ஏன் ஜாமி அப்படியே இங்கே தாண்டி வந்துடலாம். அந்த வேன்கார் ஓடுறாரு வருங்க, அந்த மாதிரி நம்ம அப்படியே ஓடி போயிடலாம். அப்படியே நம்ம ரோடு போயிடலாம். வீடியோ பார்த்தீங்களா? நேற்று சும்மா நம்ம அந்த வீடியோ பார்க்கலான்ட்டு எனக்குலாம் சாலனிட்டு பார்த்த முடிஞ்ச மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தேன்.
பையன் தான். நல்லா ஹைட்டாக இருக்கிற பையனை. பட் இப்போ நம்ம 4வது கீர் போட்டுக்கணுமாக்கா? வேணாங்க, குறுக்க ஒருத்தர் வரா இருக்குங்களா? டெத்துக்கு போனாங்க அவங்களா அந்த தம்பிங்களா? இல்லைங்க, இது வேறங்க. இன்னும் நேற்று நைட் நடந்திருக்கு. ஆமாம் ஆமாம், நேற்று டெத்துக்கு போனது அவங்க வயசானாங்க, ஒரு 75 வயசு ஆயிடுச்சு. உடம்பு இல்லாமல் இருந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 26 வயசு ஆச்சு. 2 குழந்தைங்க இருக்கு. இல்லை அவனே குழந்தை தான். நல்ல பையன், மரியாதையான பையன். ஜேசி பின்னாலே போகலாங்க. நம்மளால தாண்ட முடியாது, நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். கணக்கு புரியுதுங்களா? நம்ம இப்படி தாண்டி இப்படி போக முடியாது, அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற அன்னைக்கு நம்ம தாண்டிக்கலாம். இன்னைக்கு பூராமே வாய்ப்பு கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பூராமே வாய்ப்பு கிடைக்கலனாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. சரிங்களா? பட் கீரை மட்டும் டவுன் பண்ணிக்க. 4வது கீரில் போயிட்டுருக்கோம். கீரை மட்டும் கம்மி பண்ணிக்க. கீர் போடவே இல்லை. யாரெல்லாம் தாண்டி போனாலும் போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அர்ஜென்ட்டாக இல்லை, நிறுத்திக்கலாம். தப்பு நிறுத்திக்கலாம். கீர் என்ன பண்ணியிருக்கணும்? நிறுத்தணும், அதை தாண்டி எடுத்துடாதீங்க. போதுங்களா? லைட் எக்ஸிலேட்டர், டக்குன்னு எக்ஸிலேட்டர், டக்குன்னு 2வது கீர். உங்கள் காரில் அந்த எல்லு ஸ்டிக்கர் கூட ஒட்டிங்க, தப்பு இல்லை. சரிங்களா? நிறுத்தி அவ்வளோ பண்ணி போகலாம். போகலாம் செகண்டில் போகும். பஸ் ஸ்டாப் நிறுத்திக்கலாங்களா? இல்லை விவேகானந்தில் போயிருங்க. விவேகானந்தில் நிறுத்திக்கலாமா? சரிங்களா? டைமிங் கரெக்டாக இருக்கும். அந்த பஸ்ஸு 3ஆம் நம்பர் என்ன பஸ் வரும்? அந்த புளு வண்டிக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். அவங்க ஆறு அடிச்சா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏக்க ஒதுங்கிடுவாங்க. அவங்க வர இதெல்லாம் பார்த்துட்டு ஒதுங்கிடுவோம். எதுக்குடா ஒன்று நம்ம ஆறு அடிச்சு நாங்களும் கோயிலில் போனாலும் பிரயோஜனம் காரில் போய் அடிச்சோம். நிதானமாக இருக்கீங்க, அந்த நிதானத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பயத்தை மட்டும் காட்டாதீங்க. நான் வீரண்டா அப்படிங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. கேளுங்க. லெஃப்ட் போட்டுக்கு அப்படியே லெஃப்ட் வந்துடுங்க. போட்டுக்கு அப்படியே லெஃப்ட் வரமா வந்துடுங்க. நான் கையையும் போட்டேன், பிரச்சனை இல்லை. வந்துடுங்க. வரலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ரோட்லேயே போகலாம். சரிங்களா? இதுலேயே போகலாம். ஃபஸ்ட்டு பிரேக் பிடிக்கணும், 2வது கிளச்சை பிடிக்கணும். நமக்கு எங்கே தேவையோ அங்கே போய் நிறுத்திக்கலாம். உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே போய் மிதிங்க, அவ்வளோதான்.
பஸ் நிற்கும் இல்லை இங்கே? ஐ திங்க் ஓகே, அவ்வளோதான். ஆஃப் பண்ணுங்க. பேசி விட்டுறது என்னை காப்பாற்றிடு ஏசப்பா அப்படிங்கிறீங்களா? வஞ்சி வலை அந்த ஆர்டியோவில் தான் போவீங்க.